என்ன அர்ஜுனா, நீ ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறதே. கிருஷ்ணா, என் அண்ணன் தருமர். அவர்தான் தர்மத்தின் உருவம். ஆனால் உலகம் மட்டும் கர்ணனையே கொடைவள் என்று போற்றுகிறது. வா பார்த்தா, நான் உனக்கு காட்டுகிறேன். நாம் இருவரும் அந்தணர் வேடம் பூண்டு செல்வோம். அர்ஜுனா, முதலில் தர்மரிடம் சென்று கேட்போம் வா. வாருங்கள் அந்தணர்களே, தங்களுக்கு என்ன வேண்டும்? அரசே, எங்களுக்கு யாகம் செய்ய சந்தன கட்டைகள் வேண்டும். இவர்கள் கேட்ட சந்தன கட்டைகளை கொண்டு வாருங்கள். அரசே, மன்னிக்கவும், மழைக்காலம் என்பதால் அனைத்து கட்டைகளும் ஈரமாகிவிட்டன. யாகத்திற்கு உதவாது. மன்னியுங்கள், நீங்கள் கேட்டதை என்னால் தர இயலாது. பரவாயில்லை, நாங்கள் வருகிறோம். சரி வா, இப்போது கர்ணனிடம் சென்று கேட்போம். வாருங்கள் அந்தணர்களே, தங்களுக்கு என்ன வேண்டும்? யாகம் செய்ய சந்தன கட்டைகள் வேண்டும் அரசே. ஆனால் மழைக்காலம் என்பதால் அனைத்து கட்டைகளும் ஈரமாகிறார், யாகத்துக்கு உதவாது. உள்ளே வாருங்கள், உதவுகிறேன். சற்று பொறுங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த கதவும் சந்தன கட்டைகளால் செய்தவதான். இன்னும் வேண்டுமானாலும் கேளுங்கள். நன்றி அரசே. பார்த்தாயா அர்ஜுனா, இப்போது புரிகிறதா? தருமர் தர்மத்திற்காக கொடுக்கிறார். ஆனால் கர்ணன் கொடுப்பதிலேயே விருப்பம் கொண்டு அன்புடன் கொடுக்கிறான். அதனால்தான் உலகம் அவனை கொடைவள்ளல் என்கிறது. அர்ஜுனா, உண்மையான கொடை என்பது கையால் கொடுப்பது மட்டுமல்ல, மனதால் அன்புடன, விருப்பத்துடன, எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கொடுப்பதே உயர்ந்த கொடை. அப்படிப்பட்ட கொடையாளன்தான் உலகத்தால் என்றும் போற்றப்படுவான்.